ஹலோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம 2025 10th பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஃபஸ்ட்டு 5 2 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் செம்மு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ளே போகலாம். ஏ கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்படின்னு. பி கொடுத்துருக்காங்க எக்ஸ் such that x is a prime number less than 10. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பியை வந்து ஏ மாதிரியே கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஏவும் பியும் வச்சு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1 2 3. இப்போ பி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு எக்ஸ் such that x is a prime number less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரியணும். ப்ரைம் நம்பர்னால் தமிழில் வந்து பகா எண்கள். பகா எண் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து நம்பர் 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். தமிழில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நம்பர் வந்து 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படுற எண் வந்து பகா எண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதான் இப்போது 10க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. 10க்கு கீழே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 10க்கு கீழே என்னென்ன நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது. ப்ரைம் நம்பர் இல்லாத நம்பர்ஸ் காம்போசைட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 1 மட்டும் என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசைட் நம்பரும் கிடையாது. ஸோ அது கிடையாது. 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அது வந்து 1ஆலையும் 2ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். 3 ஒரு ப்ரைம் நம்பர். 4 ப்ரைம் நம்பராக கிடையாது. ஏன்னா 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2. ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வருது இல்லையா. ஸோ 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 5 ப்ரைம் நம்பர். 6 ப்ரைம் நம்பராக இல்லை. ஏன்னா 6 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். 7 ப்ரைம் நம்பர். 8 ப்ரைம் நம்பராக கிடையாது. ஏன்னா 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 3ஆல் டிவைட் ஆகும். 10 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே லெஸ் தென் 10ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 10 இங்கே பார்க்கவே தேவையில்லை. ஸோ நமக்கு 10க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன, 2 3 5 7. ஸோ எழுதிக்கலாமா, 2 3 5 7. ஓகே. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஒன்றுமே இல்லை. ஏ கிராஸ் பின்னா இப்போ இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். 1 2. ஃபஸ்ட்டு பேர் வந்து 1 2. செகண்ட் பேர் 1 3. தேர்ட் பேர் 1 5. ஃபோர்த் பேர் 1 7. இதே மாதிரி 2 வச்சு பேர் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் 3 வச்சு பேர் பண்ணி எழுதணும். 2 வச்சு பேர் பண்ணி எழுதலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் லைனில் கூட எழுதிக்கலாம். 2 வச்சு பேர் பண்ணி எழுதுனா 2 2 2 3 2 5 2 7. நெக்ஸ்ட்டு 3 வச்சு பேர் பண்ணி எழுதலாம். 3 2 3 3 3 5 3 7. இவ்வளோதான் ஏ கிராஸ் பி. இதே மாதிரி பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் ஏவும் ஏ கிராஸ் பியும் சேம் கிடையாது. ஏன்னா பி கிராஸ் ஏ எழுதுகிறப்போ பியை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஏவை செகண்டாக எழுதுவோம். ஸோ அதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கும், இங்கேருந்து போவோம். 2 1 2 2 2 3 அப்படி எழுதுவோம். ஸோ பி கிராஸ் ஏவும் ஏ கிராஸ் பியும் எப்பவும் சேமாக இருக்காது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஃபைண்ட் எஃப் காம்போசிட் ஜி அண்ட் ஜி காம்போசிட் எஃப் வென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 2. இது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.19 எடுத்துக்காட்டு சம்மு. இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி வந்து கண்டுபிடிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த எஃப் காம்போசிட் ஜியில் இந்த காம்போசிட் இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ப்ராக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். எஃப் இதுக்கு பதிலாக ப்ராக்கெட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜிக்கு ஜி ஆஃப் ஜினாலும் ஜி ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா. ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன, அவங்க கொடுத்துருக்காங்களா x² - 2ன்னு, அதையை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக x² - 2. இப்போது
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x + 1. அதாவது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இந்த எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக x² - 2 இருக்குது. ஸோ இந்த எடுத்துக்கலாமா நம்ம? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது தானே. இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அது போடணும். இங்கே அப்போ 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அது போடணும். x² - 2 + 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x² - 2 × 2 4 + 1 -4 + 1 -3. ஓகேவா? இதுதான் எஃப் காம்போசிட் ஜி. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சா? இப்போ ஜி காம்போசிட் எஃப் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக புரியும். ஜி காம்போசிட் எஃப். ஜி காம்போசிட் பதிலாக என்ன போட சொல்லியிருக்கேன்? ப்ராக்கெட். அதுக்கப்புறம் எஃப்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியுமா? கொடுத்துட்டாங்க. ஸோ ஜி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x + 1. இப்போது ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? x² - 2. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது. அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அது போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x + 1 ஹோல் ஸ்கொயர் -2. இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர்னா 2x². அப்போ 4x² + b² 1 + 2ab 2 × a × b. அதுக்கப்புறம் இங்கே ஒரு -2 இருக்குது. இப்போ 4x² + 1 + 4x - 2 -2 + 1 4x² + 4x - 1. இதுதான் ஜி காம்போசிட் எஃப். எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் சேம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் செகண்ட் சம்மு. தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் வந்து ரொம்ப ஈஸி. எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் செகண்ட் சம்மு. என்ன கொஷின் அப்படின்னா, a man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தன்ட்ட வந்து 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கான். ஸோ ஒரு ரோக்கு வந்து 21 ஃப்ளவர் பாட்ஸ் வச்சு அவன் அடுக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு ரோலையும் 21 பாட்ஸ் வந்து இருக்கணும். அப்போ எத்தனை ரோ வந்து ஃபுல்லாக 21 பாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் ஆகிருக்கும், பேலன்ஸ் இருக்க ரோவில் எத்தனை ஃப்ளவர் பாட் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. 532 வந்து எவ்வளோ வேணும்? 21. ஸோ 21னால் டிவைட் பண்ணால் போதும். ஸோ 21ல் போட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும் 53. என்ன வரும்? 42வா? பேலன்ஸ் வந்து 11. அப்போ 112ல் வந்து 21 வந்து 5 டைம்ஸ் போகும், 105. ஸோ 25 ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஒவ்வொரு ரோ, அதாவது 25 ரோஸில் வந்து 21 பார்ட்ஸ் வந்து இருக்கும். 25 ரோஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். பேலன்ஸ் வந்து இங்கே நமக்கு 112ல் 105 போச்சுன்னா எவ்வளோ? 7. ஸோ பேலன்ஸ் வந்து 7 லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ் வந்து இருக்கும். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் போகலாம். ஃபோர்த்து சம் வந்து என்ன அப்படின்னா, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3.6ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷனு. இதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலாக இங்கே x - y இருக்குது, இங்கே y - x இருக்குது. ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் தான் டிஃப்ரென்ஸ். இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இது வந்துடும். ஸோ நம்ம மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா x - yயும் y - xம் சேமாக இருக்கும். பார்க்கலாமா? x³ / x - y ப்ளஸ் y³ / இங்கே வந்து நான் ஒரு மைனஸை வந்து காமனாக வெளில எடுக்கிறேன். மைனஸ் காமனாக வெளில எடுத்தால் இங்கே -y வரும், இங்கே +x வரும் இல்லையா? அப்போ x - yன்னு ஆயிரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? x³ / x - y மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் y³ / x - y. அப்போ பேஸ் வந்து சேம் ஆயிடுச்சு. ஸோ பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே எடுத்து எழுதிக்கலாம் x - y, மேலே வந்து x³ - y³. x³ - y³ ஃபார்முலா என்ன? ஃபார்முலா வந்து a³ - b³ = a - b × a² + b² + ab. ஓகேவா? இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே எக்ஸ்க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஃபார்முலாவை? x - y × x² + y² + xy. கீழே ஒரு x - y. ஸோ இந்த x - yயும் இதுவும் கேன்சல் ஆகி x² + y² + xy.
த ஆன்சர். ஓகே, சால்வ் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். 5th ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.68லேருந்து கேட்டிருக்காங்க. ஏ வந்து 2113, பி வந்து 2010, ஏபியும் பிஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபியும் பிஏவும் சேமான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா, பார்க்கலாமா? ஏபி வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ஏபின்னா ஏபி பக்கத்தில் எடுத்து எழுதிக்கணும். 2113. பியோடது 2013. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணணும்? மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இப்படி ஒரு லைன் சும்மா போட்டுக்கோங்க, இல்லைன்னா மைண்டில் வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா இதையும் மல்டிபிள் பண்ணணும். 4 ப்ளஸ் இதையும் பண்ணணும். 1 × 1 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் இந்த லைனும் 2 × 0 0 ப்ளஸ் 1 × 3 3. 1 × 2 நெக்ஸ்ட்டு இந்த லைனும் இதுவும் 1 × 2 2 ப்ளஸ் 3 × 1 3. 1 × 0 0 ப்ளஸ் 3 × 3 9. ஓகேவா? இதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா 5 3 5 9. இதே மாதிரி இப்போ வந்து நம்ம பிஏ கண்டுபிடிக்கலாம். பிஏ = ஃபஸ்ட்டு பி எழுதணும், நெக்ஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். அப்போ பண்ண மாதிரி அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது, அப்புறம் இது. 2 × 2 4 ப்ளஸ் 0 × 1 0. 2 × 1 2 ப்ளஸ் 0 × 3 0. 1 × 2 2 ப்ளஸ் 3 × 1 3. 1 × 1 1 ப்ளஸ் 3 × 3 9. ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 4 2 5 10. ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு, பிஏ கண்டுபிடிச்சாச்சு. பட் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5 சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.